அனைவருக்கும் இனிய வணக்கம். சார்ஜா உலக புத்தக கண்காட்சி நவம்பர் 5 முதல் நவம்பர் 16 வரை நடைபெற இருக்கின்றது. அமீரகவாழ் தமிழர்களை சிந்தனை விருந்தகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இது 3ஆம் ஆண்டாக சிந்தனை விருந்தகம் அங்கு அரங்கம் அமைக்கிறது. உலக தமிழர்களுக்கு தமிழையும் தமிழ் மொழியின் வளத்தையும் கொண்டு சேர்க்கும் பல்வேறு நபர்களில் நாங்களும் ஒருவராக இருக்கிறோம். தமிழ் மொழியினுடைய கவிதைகள், கட்டுரைகள், இலக்கணம் மற்றும் குழந்தைகளுக்கான அனைத்து புத்தகங்களும் அங்கே நாம் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அன்பு நண்பர்களையும் உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றோம். உலக புத்தக கண்காட்சி சார்ஜா. நம்ம சிந்தனை விருந்தகம் அரங்கம் என்பது ஹால் நம்பர் 7, அரங்கம் எண் 10 ZB என்பதில் நாம் நமது தமிழர் புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றோம். உலக தமிழர்களையும் அமீரகவாழ் தமிழர்களையும் சார்ஜா உலக புத்தக கண்காட்சிக்கு சிந்தனை விருந்தகம் அன்போடு அழைக்கின்றது. நன்றி, வணக்கம். அந்த காலகட்டத்தில் 2013-14 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அந்த டைமில் வந்து மெரினாவில் போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தின் போது முதல்ல ஒரு நபரை நான் பார்த்தேன். மைக்கை பிடிச்சி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருந்தார். யாரா அப்பா அவர்னு பார்த்தேன். அவ்வளோ கிளாரிட்டியாக பேசினார். ஈழத்தை பற்றியும் பிரபாகரன் அவர்களை பற்றியும், தமிழ்நாடு ஏன் இதை நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் இதை பேசணும் அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ கிளாரிட்டி. மூட நம்பிக்கை ஒழிப்பு மசோதா தேவையா தேவையில்லையாமா? தேவையானதுதான். நீங்க திராவிட கொள்கையை பேசுறீங்க, திராவிட இயக்கமா இருக்கிறீங்க, திமுகங்கிறது திராவிட கொள்கைகளை பரப்புகிறது அப்படின்னா மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னு கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதாவை தோழர் எழிலன் கொண்டு வராருன்னா அவர் பாராட்டி அவரை முன்னிறுத்தி தட்டி கொடுத்து நீங்க அதை அமல்படுத்திருக்கணும்ல. சட்டம் என்ன சொல்லுது? அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கக்கூடிய டு இம்ப்ரூவ் டு ப்ரொபகண்டா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் செட் ஆகாது. அவரை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல்ங்கிறது ராமருக்கு முன்னோடி. சாரி, திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர் தான் சொன்னார். நோக்கம் இல்லாத அல்லது கொள்கையோடு ஒன்றி போகாம திமுகவுக்காக பேசுறதுக்காக பணம் கொடுத்து சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நோக்கம் திமுக வெற்றியடைய செய்வது கிடையாது, விஜயை திட்டுறது தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திமுக பெருசா நாம் தமிழர் கட்சி அட்டாக் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. அவங்க சீமான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் சீமான் தமிழ் அட்டாக் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெருசாக அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் சம் ஐடியாலஜி. விஜய் பின்னால் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது இந்த இயக்கத்தாருடைய தோல்வியினுடைய ஒரு வெளிப்பாடு. உங்கள் தத்துவத்தின் தோல்வியினால் தான் இன்றைக்கு அந்த நடிகர் பின்னாடி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்ன உடனே இவ்வளோ பேர் போய் நிற்கிறாங்க. அதில் முக்கியமாக அந்த கருப்பு சிவப்பு இருவண்ண கொடிக்கு 75 வயதுங்கிறத ஒருங்கிணைச்சதில் பல 5 நபர்கள் இருக்கிறாங்க. பிரகாஷ்னு ஒரு நபர், கௌதம் ராஜ், பன்னீர் பெருமாள், இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசில் ரொம்ப பெரியவங்களாம் கிடையாது. அப்புறம் சுகுணா திவாகரன் கூட இருக்காங்க. ரொம்ப வயசானவங்களாம் அவங்க கிடையாது. சமகாலத்தில் கண்டெம்பரரியான பாலிடிக்ஸில் இயங்கிட்டு இருந்த நபர்கள், இயங்குகிற நபர்கள். ஓகேங்களா? அவங்கெல்லாம் திமுக இளைஞர் அணிக்கும் இவர்களுக்கும் ஒரு பலமாக திகழ்கிறாங்க. என்ன பலம் அப்படின்னா, இவர் வாரிசு அரசியலின் முகமாக திகழ்ந்தாலும் நாம சிஸ்டமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொள்கையை டைல்யூட் பண்ணாம பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அங்க இருக்கிறாங்க. பாரம்பரிய திமுக காரர்கள் என்பவர்கள் வேறு, திமுகவை சீசனுக்காக ஆதரிக்க வந்த கூலிப்படை அப்படிங்கிறது வேறு. இப்போ கூலிப்படைக்கு நோக்கம் என்னவா இருக்கும்னா, கூலிப்படைக்கு என்ன நோக்கம் இருக்கும்? பொதுவாக கூலிப்படைக்கிற என்ன, கொடுத்த காசுக்கு கொலை பண்றது தான் கூலிப்படையோட நோக்கம். இல்லை கொடுத்த காசுக்கு என்ன வேலையை செய்வாங்க, வாங்குற காசுக்கு அவன் அங்கே இருக்கிற பசங்களாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அதுதான் திமுகவோட அட்டாக் அப்படிங்கிறது போய் ரீச் ஆகுது. ஏன்னா ஒட்டுமொத்த பேர் திமுகவால் களமிறக்கப்பட்டவனா இருக்கிறான். பட் உண்மையான திமுக ஈழன் போன்றத்தோட என்ன சொல்றாங்க, இப்படி பண்ணாதையா அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக்கொள்வதற்காக, எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம்தான் தங்கள் உயிர் என்றும், மண் மொழி மானம்தான் தங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கி உள்ளார் அக்கட்சியின் தலைவர். போதா நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666617 மற்றும் 880766
6618. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. 1000 விளக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ எழிலன் அவர்கள் திமுகவினுடைய 75வது ஆண்டின் பவள விழா, அதாவது முற்போக்கு புத்தக திருவிழால என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தற்குறின்னு அப்படின்னு நம்ம குறிப்பிட வேணாம், பிற்படுத்தோர் மற்றும் தலித் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை குறிப்பிடுற மாதிரி இருக்கு, நம்ம தான் அவங்க கிட்ட போய் பேசணும், நம்ம தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம ஊடகத்தின் சார்பாக அவருக்கு ஒரு 2 பேராக இருந்தால் ஒரு கரவொலி எழுப்பி அவருக்கு சொல்லிடுவோம். தோழருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா திமுக மேடையில் போய் நின்று அந்த திமுக மேடையை பயன்படுத்திக்கிட்டு நோக்கமற்ற அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் இல்லாதவங்க, கட்சிக்கு வெளியில் இருக்கிற நபர்கள் செய்யக்கூடிய மிக மோசமான பிழைகளில் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிழை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை மிக மோசமாக அணுகுவது. என்ன சொல்றதுன்னா, உனக்கு நீ ஒரு தற்குறி, நீ ஒரு முட்டாப்பையனே பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்ம இதை குட்டி நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா தி டிபேட் ஊடகத்தில் அவங்க ஒருங்கிணைச்ச அந்த நிகழ்ச்சியில் தொடர் அருள்மொழி கிட்ட ஒரு பையன் கேட்ட கேள்வி தான் ரொம்ப ஷேர் ஆச்சு, வைரலாக ஷேர் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட அதே விவகாரத்தை தொடர் எழிலன் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் பேசியிருக்காரு. நிறைய பேருக்கு தோணியிருக்கலாம், எப்படி அந்த மேடையில் போய் ஒரு பேசிட்டாரு அப்படின்னு. இயற்கையிலேயே இயல்பான ஒரு கொள்கை சார்ந்த நோக்கமுடைய நபராக நான் திமுகவில் பல பேர் இருக்கலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நான் தோழர் எழிலன் அவர்களை பார்ப்பேன். நான் வெளிப்படையாகவே நான் பேசுகிறேன். நான் கல்லூரி காலகட்டங்களில் ஈழ விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா போன்ற அவங்களாம் சேர்ந்து போட்ட ஒரு மசோதாவை, ஒரு தீர்மானங்களாம் எதிர்த்து அந்த காலகட்டத்தில் 2013-14 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, அந்த டைமில் மெரினாவில் போராட்டம்லாம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தின் போது முதல்ல ஒரு நபரை நான் பார்த்தேன், மைக்கை பிடிச்சி முன்னாடி பேசிகிட்டு இருந்தார். யாரா அப்பா அவர்னு பார்த்தேன். அவ்வளோ கிளாரிட்டியாக பேசினார். ஈழத்தை பற்றியும் பிரபாகரன் அவர்களை பற்றியும், தமிழ்நாடு ஏன் இதை நம்ம முன்னெடுத்து கொண்டு போகணும், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏன் இதை பேசணும் அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி அவரை பார்க்குறேன். யாருப்பா அவர்னு பார்க்கும்போது அவருக்கு அவங்க அப்பாவுக்கு இருந்த திமுக பாரம்பரியம் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அஃப்கோர்ஸ் திமுகவாக இருந்தாலுமே கூட அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீப்புள் வெல்ஃபேரில் ரொம்ப கவனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆள். ரெண்டாவது முக்கியமானது, உண்மையான பகுத்தறிவுவாதி. பெரியாரிஸ்ட்னு பேர் வச்சுக்கோங்க, அண்ணாயிஸ்ட்னு பேர் வச்சுக்கோங்க, என்ன பேர் வச்சுக்கோங்க, உண்மையிலேயே அந்த மனிதன் ஒரு பகுத்தறிவுவாதி. மூன்றாவது, அடிப்படையில் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால அறிவியலுக்கு புறம்பான விஷயங்கள்லாம் புறந்தள்ளுவார். அறிவியலுக்கு புறம்பாக இருக்கா அவர் நீயானால் பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரல். ஜோசியத்தெலாம் நம்பவே முடியாது, சூரியனே ஒரு நட்சத்திரம் தானே, மற்ற விஷயங்களும் நட்சத்திரம் தானே, நீங்கள் சந்திரனை போய் இப்படி ஒரு கோள்னு சொல்லி துணைக்கோள் தானே, எப்படின்னு பல விதமான ஜோசியத்தில் இருக்கிற பல விஷயங்களே அவர் போட்டு அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிற ஒரு ஆள். அப்போ இவரை போன்ற ஒரு முற்போக்குவாதி தொடர்ச்சியான களத்தில் இயங்குறது அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஆக்சுவலி நாம எதிர்பார்த்தது என்னன்னா, அவரெல்லாம் அமைச்சரவைகளை கொண்டு வராங்கன்னு நம்ம பார்த்தோம். பட் அவர்களாம் அமைச்சரவையில் பொறுப்பு கிடைக்காதது ஒரு துரதிருஷ்டவசமானது. மிக முக்கியமாக அவர் சட்டமன்றத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மசோதா கொண்டு வர முயற்சி பண்ணார். எப்படி மூட நம்பிக்கை ஒழிப்பு மசோதா தேவையா தேவையில்லையாமா? தேவையானதுதான். நீங்க திராவிட கொள்கையை பேசுறீங்க, திராவிட இயக்கமா இருக்கிறீங்க, திமுகங்கிறது திராவிட கொள்கைகளை பரப்புகிறது அப்படின்னா மூட நம்பிக்கையை ஒழிக்கணும்னு கொண்டு வரக்கூடிய ஒரு மசோதாவை தோழர் எழிலன் கொண்டு வராருன்னா அவரை பாராட்டி அவரை முன்னிறுத்தி தட்டி கொடுத்து நீங்க அதை அமல்படுத்திருக்கணும்ல. சட்டம் என்ன சொல்லுது? அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கக்கூடிய டு இம்ப்ரூவ் டு ப்ரொபகண்டா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அதை அவர் கொண்டு வந்தார். மற்ற மாநிலங்களை கூட கொண்டு வராங்க, நம்மளும் கொண்டு வருவோம், ஒரு திராவிட மடலாக இருக்கும்போது கொண்டு வருவோம்னு சொன்னதுக்கு அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் செட் ஆகாது. ஏன் அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் திராவிட மடலுங்கிறது ராமருக்கு முன்னோடி, சாரி திராவிட மடலுக்கு முன்னோடி ராமர் தான் சொன்னார் அவர். ஸோ அப்படிப்பட்ட நபர் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும்போது இப்படி 1000 எழிலன் உருவானா கூட உண்மையான கொள்கைகள் எல்லாம் அவங்களால அமல்படுத்த முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் வள்ளுவர் கூட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வள்ளுவர் கூட்டம் இப்படி ஒரு அழகான ஒரு விஷயமா மாறி இருக்குது, பார்க்கக்கூடிய வண்ணத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு அடிப்படை முகாந்திரம் காரணம் அப்படிங்கிறது தோழர் எழிலன் தான். அவர் 1000 தொகுதி எம்எல்ஏ ஆன பிறகு தொடர்ச்சியாக அதை கவனம் செலுத்தி
கருணாநிதி அவருடைய மிக முத்தாய்ப்பான சாதனையில் ஒன்று, வள்ளூருக்கு கோட்டை வச்சாரு, அதை நம்ம சரியாக படுத்தணும், நெறிப்படுத்தணும்னு. நான் எங்கள் வீட்டு குடும்பத்தோடு போயிட்டு வந்தேன். அவ்வளோ அருமையான ஒரு இடமா இருந்துச்சு, ரம்மியமான காட்சிகள். ஒரு மாலை நேரத்தில் யாரும் ஒரு 6 மணிக்கு மேலே உட்காந்த பிறகு இந்த வண்ண விளக்குகளால் தண்ணீரெல்லாம் பீச்சு அடிக்கிற மாதிரி ரொம்ப நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் உள்ளுக்குள்ள திருக்குறள் புத்தகங்கள் இருக்குது, திருக்குறள் சார்ந்து நீங்கள் வந்து மொய்க்கவர் கொடுக்கறது, வள்ளுவரோட காப்பு, இப்போ நிறைய இருக்குது. வள்ளுவர் கூட சூப்பராக இருக்குது இன்னைக்கு. அப்போ அந்த மாதிரி இடத்த மாற்றின ஒரு மனிதர் அந்த இடத்துல ஒரு கூட்டம் போடுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் பேசுகிறார். சரி, ஒரு பக்கம் வந்து எழிலன் அவர்கள் பேசியது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும், இன்னொரு பக்கம் அவர் வந்து தன்னுடைய பேச்சுல என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, தற்குறின்னு குறிப்பிடாதீங்க, அதை நம்ம யாரை குறிப்பிடுறோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலின இளைஞர்களை குறிப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப தற்குறி அப்படின்றவங்க வந்து பட்டியலின சமூகத்துல மட்டும்தான் இருப்பாங்களா? ஏன் மேல் சாதியில இல்ல ஆதிக்க சாதியில எல்லாம் யாருமே தற்குறி அப்படின்றவங்க இருக்க மாட்டாங்க? முதல்ல நம்ம வந்து தற்குறி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு பல பேருக்கு வந்து டெஃபினிஷன் தெரியல, அல்லது ஒரு பொதுவாக ஒரு முட்டாளை குறிக்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் தற்குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. நம்ம தற்குறி முதல்ல என்னென்னு பார்ப்போம். ஒரு காலகட்டத்தில் அல்லது ஒரு காலகட்டம் வர ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டு சூழலுக்குள்ள அதிகமாக படித்தவர்கள் எதில் சமூகத்தில் இருந்தாங்கன்னா பார்ப்பனர்கள் தான் நிறைய படிச்சிருந்தாங்க. அவங்க தான் முக்கியமான பொறுப்புகளில் இருந்தாங்க. பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்க. அதற்கு முன்பாக படித்தவர் நீங்கள் கேட்கலாம், ஆமாம் வள்ளலார் படிச்சிருக்கிறாரு, அப்புறம் நம்ம பாட்டி ஔவையார் படிச்சிருக்கிறாங்க, அவங்களாம் படிக்காமல் ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து பாரதிதாசன் சொல்லுவார், இடைவந்த சாதியின்னு இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாய்ன்னு சொன்னது காரணம் இடையில் வந்து ஆரிய வருகை அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளேயே பல விதமான சிக்கல்களை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கிற வரலாறாக இருக்குது. அப்படி நடுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் படிக்காமல் இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட தெரியாது. ஸோ தன் குறியை இடுவார்கள். தன் குறியை யார் இடுறாங்களோ, யார் வந்து கைரேகை வைக்கிறாங்களோ அவங்கள தான் தற்குறி, தன் குறி இடுபவர்களை தற்குறி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. தற்குறினா தற்குறியை போட்டு படிக்காதவங்க அப்படிங்கிறத குறிக்கிறது. அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது சாதிகளை சொல்லி பேசுவது அல்ல. தோழருடைய நோக்கம் அப்படிங்கிறது சாதியை சொல்லி பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு விஜய் பின்னாடி யார் இருக்கா? பெரிதளவான பிராமணிக்கல் சொசைட்டி அவர் பின்னாடி இருக்குதா? கிடையாது. அவர் பின்னாடி இருக்கிறதெல்லாம் யாரு? நம்ம மாமன், நம்ம மச்சான், நம்ம சித்தம்பி பெரியப்பன், நம்ம தம்பி அண்ணன், நம்ம தங்கி தான். எல்லாம் ஏற்கனவே இருந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் வந்து வேறுபட்டதனால, முரண்பட்டதனால, உங்க கொள்கை பிறழ்வுகளினால அங்க போய் சேர்ந்துட்டான். ஆனா விஜய் பின்னாடி பட்டியலின இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிட முடியாது. இல்ல, அவர் அந்த வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்துகிறார். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் அங்கே இருக்கிறாங்கன்றதான் தோழரோட பாயிண்ட். ரொம்ப கிளவரான பாயிண்ட். அவர் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றாரு. கிட்டத்தட்ட ஓபிசிஎன் எஸ்சி எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லலை, அவங்க இருக்கிறாங்க, அவங்க அப்படி சொல்லாதீங்கிறார். அந்த அணுகுமுறை மிகவும் முக்கியமானது. இதுதான் எக்ஸாக்டான அணுகுமுறை பண்ண வேண்டியது. ஒன்று, விஜயை பற்றி பேசலாம், எனக்கு நான் அதில் உடன்படுறேன். விஜய்க்கு கொள்கை இல்லை, விஜய்க்கு கோட்பாடு இல்லை, விஜயை பற்றி நீங்கள் பேசலாம். பட் விஜயை சப்போர்ட் பண்ணுற எல்லா பசங்களையும், எல்லா இளைஞர்களையும் கண்மூடித்தனமாக தாக்குவது, கண்மூடித்தனமாக கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான அப்ரோச் தான். இது ஏன் அவர் அதில் குறிப்பிடுறாரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நோக்கம் இல்லாத அல்லது கொள்கையோடு ஒன்றி போகாமல் திமுகவுக்காக பேசுறதுக்காக பணம் கொடுத்து சில ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நோக்கம் திமுக வெற்றியடைய செய்வது கிடையாது, விஜயை திட்டுறது தான். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். விஜயனுடைய ஃபேன்ஸையும் தாவேகா ரசிகர்களையும் தாவேகா தொண்டர்களையும் திட்டுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளால கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியாது. கொள்கைக்காக நிற்கிறான் பார்த்தீங்களா ஒரு ஆளு, ஈழன் போன்ற ஆட்கள், கொள்கைக்காக நிற்கிறவங்களால நம்ம தப்பு பண்றோம்யா, நாம தான் அவன்கிட்ட பேசல, நாம தான் உரையாடாமல் விட்டுட்டோம், ஒரு சந்ததிக்கான கேப் இருக்கு, அந்த கேப் உருவானதுக்கு காரணம் நாம தான் உரையாடலை, திட்டாதீங்க முதல்ல அப்படிங்கிறாருல, அதுதான் குரல், அதுதான் எக்ஸாக்ட், அதான் உண்மையான விஷயம். அப்போ இது என்னன்னா திமுகவில் இருக்கிற பல பேருக்கே வந்து அச்சியோ நம்மளே அவர் வந்து திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் ட்ரூ அதுதான், கசப்பான உண்மை அதுதான். உண்மை எப்பயுமே கசக்கும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நீங்கள் நிராகரிக்கவே முடியாது. இன்னைக்கு அப்படி தானே இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே நம்ம பேசுனது தான், திராவிடத்தினுடைய சித்தாந்தம் இதுதான், திராவிடத்தின் கொள்கை இதுதான்,
நாமெல்லாம் திராவிடர்கள் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் பீரிட்டு இழக்கூடிய வண்ணம் களங்களில் பரப்பி இருந்தீங்கன்னா 2009க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி உருவாயிருக்குமாமா? நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி தமிழ் தேசியம் திராவிடங்கிற போலி தத்துவத்துக்கு எதிரானது. 2009க்கு முன்னாடி வரைக்கும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டுமே பெருசளவில் வேறுபட்டு நிற்கல. நம்ம களத்தை அப்படியே எக்ஸாக்டாக சொல்லுவோம். திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டுமே வேறுபட்டு நிற்கல. திராவிடத்தின் கிளை இலை வேர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தமிழ் தேசியத்தை. 2009க்கு பிறகு பிளவு வந்து ரொம்ப அதிதீவிரப்படுகிறது. ரெண்டு முனையில போய் நின்றுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சியினர் இவங்க போலியா ஒரு பேரை வச்சுக்கிட்டு உண்மையான தமிழினத்துக்கு என்ன சொல்றது ஒரு இடையூறு விளைவிக்கும் முன்னும் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரியத்தின் கைக்கூலி தான் திராவிடன்னு சொல்லி நிலைநிறுத்துறாங்க. அதை நிலைநிறுத்தி அவங்க 8% ஓட்டும் வாங்கிட்டாங்க. தேர் ஸ்டேட் பார்ட்டி டுடே, ஒரு மாநில கட்சியும் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க தனிச்சு போட்டிட்டு அண்ட் வித் தேர் ஐடியாலஜி, வித் தேர் ஓன் ஐடியாலஜி. அவங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக பெருசா நாம் தமிழர் கட்சி அட்டாக் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே. அவங்க சீமான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா சீமான் தமிழ் அட்டாக் பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்களா? பெருசா அட்டாக்கே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் சம் ஐடியாலஜி. அதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம், சின்ன சின்ன புரியாமை இருக்கலாம், அவங்க நம்ம பக்கம் வரவழைச்சிக்கலாம்னு தான் எப்பயுமே நினைப்பாங்க. சீமான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா சீமான் மிக கடுமையாக திராவிடத்தை தாக்குறாரு. அப்படி இருந்தும் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, 9க்கு முன்னாடியும் நீங்க இதை பண்ணல, 9க்கு பிறகும் நீங்க இதை பண்ணல. அப்ப அப்படி பண்ணாம விட்டதுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு உங்களுடைய பையன் அந்த துறை, இன்னைக்கு நம்ம டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய துறை முதலமைச்சர் அவருடைய இருந்த துறையிலிருந்து இவரும் வெளில வந்துட்டாரு, இப்ப அவரும் வெளில வந்துட்டாரு. இப்ப 2 பேரும் ஒரு டைம் வெளியில வந்துட்டாங்க. நீங்க திராவிடத்தின் வாரிசு உதயநிதினு சொல்றீங்கல்ல, உதயநிதி அவர்கள் திராவிடத்தின் வாரிசாக நீங்க சொல்லக்கூடிய நேரத்துல திராவிடத்தை நீங்க எந்த அளவுக்கு வாரிசுகிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க? இன்னைக்கு அவன் வாரிசு படம் பார்த்துட்டு தான் விஜய் கூட போய் நிற்கிறான். திராவிடத்தின் வாரிசு அவன் பார்க்கல. திராவிடத்தின் நீங்க சொல்லக்கூடிய அந்த வாரிசு, அந்த குழந்தைங்க, அந்த பசங்கள்லாம் வாரிசு படம் வந்து விஜய் கிட்ட போய் நின்ட்டான். பலமுறை பேட்டியில் சொன்னதை திரும்பவும் சொல்றேன், விஜய் பின்னால் கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது இந்த இயக்கத்தாருடைய தோல்வியினுடைய ஒரு வெளிப்பாடு. உங்கள் தத்துவத்தின் தோல்வியினால் தான் இன்றைக்கு அந்த நடிகர் பின்னாடி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்ன உடனே இவ்வளவு பேர் போய் நிற்கிறாங்க. உங்கள் தத்துவம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தது, உங்க கொள்கை ரொம்ப சூப்பரியரா இருந்திருந்தது அப்படின்னா அங்க போயிருக்க மாட்டான். எப்பா என்னதான் இருந்தாலும் இவங்க தான்ப்பா அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்ப அதில் நீங்க ரொம்ப ஒரு 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 பிடிப்போடு நீங்க இல்லை, சமரசங்கள் பண்ணிக்கிட்டீங்க, கோட்பாடுகளை நீங்க வந்து நீர்த்து போக வச்சுட்டீங்க. அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமா வாரிசு அரசியல் இருந்து வருகிறது அப்படிங்கிறத ஏற்க மறுக்கிறீங்க. இப்ப திமுக அதை உணர்ந்து தானே இப்ப வள்ளுவர் கோட்டத்துல முற்போக்கு புத்தக திருவிழா நடத்திட்டு இருக்காங்க. மேட்ரு என்னன்னா, உதயநிதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, கூட இருக்கிற இன்டெலெக்சுவல்ஸ். இப்போ இந்த நீங்கள் முற்போக்கு திருவிழாவுக்கு நம்ம ஊடகத்து சார்பாக கூட போயிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக அந்த கருப்பு சிவப்பு இருவண்ணக்கூடிய 75 வயதுங்கிறத ஒருங்கிணைச்சதில் பல 5 நபர்கள் இருக்கிறாங்க. பிரகாஷ்னு ஒரு நபர், கௌதம் ராஜ், பன்னீர் பெருமாள், இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசில் ரொம்ப பெரியவங்களாம் கிடையாது. அப்புறம் சுகுணா திவாகரன் கூட இருக்காங்க. ரொம்ப வயசானவங்களாம் அவங்க கிடையாது. சமகாலத்தில் கண்டெம்பரரியான பாலிடிக்ஸில் இயங்கிட்டு இருந்த நபர்கள், இயங்குகிற நபர்கள், ஓகேங்களா? அவங்கெல்லாம் வந்து திமுக இளைஞர் அணிக்கும் இவர்களுக்கும் ஒரு பலமாக திகழ்கிறாங்க. என்ன பலம் அப்படின்னா, இவர் வாரிசு அரசியலின் முகமாக திகழ்ந்தாலும் நாம சிஸ்டமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கொள்கையை டைல்யூட் பண்ணாம பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க அங்க இருக்கிறாங்க. பட் இங்க எங்க அடி வாங்குதுன்னா, இந்த வாரிசு அரசியல் முகமா அவர் இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை ஈஸியா உடைக்கிறதுக்கு எதிராளிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறாரு நம்ம உதயநிதி அவர்கள். இப்ப அவரு தான் அதை உடைக்கணும். உதயநிதி ஸ்டாலினை தான் அதை உடைக்க முடியுமே தவிர, எவ்வளவு பேர் நீங்க கூட்டு வந்து எவ்வளவு சிறந்த புத்தகங்களை கொடுத்து திராவிட தத்துவத்தை பேசினாலுமே கூட அது நடக்காது. அப்ப அந்த பிரச்சனை ஒன்று திமுகவில் இருக்குது. நிறைய பேர் யோசிச்சு பாருங்களேன், திமுகவுக்குன்னு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுடைய கொள்கை பிறழ்வு, குடும்ப அரசியல், ஊழல், லோக்கல்ல அவங்க சமரசம் பண்ணிக்கிறாங்க பிஜேபி கூட அப்படிங்கிற விமர்சனம் இப்போ அதிகமாக எழுந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எதிரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவே அட்டாக் பண்ணிட்டு பிஜேபி அட்டாக் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தாரு அப்படின்னா,
ஈஸியாக அட்ராக்ட் ஆயிடுறான் மக்கள். ஸோ அங்கே போய் நிற்கிறான், விஜய் கூட போய் நிற்கிறான். இப்போ நாம் என்ன சொல்ல வந்தோம்னா, எழிலன் அவர்களுடைய அணுகுமுறையோட ஏன் திமுக காரங்க இதை அணுகிறது கிடையாது, இல்லை திமுக ஆதரவாளர்கள் அணுகிறது கிடையாது? இங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பாரம்பரிய திமுக காரர்கள் என்பவர்கள் வேறு, திமுகவை சீசனுக்காக ஆதரிக்க வந்த கூலிப்படை அப்படிங்கிறது வேறு. இப்போ கூலிப்படைக்கு நோக்கம் என்னவா இருக்கும்னா, கூலிப்படைக்கு என்ன நோக்கமாக இருக்கும்? பொதுவாக கூலிப்படைக்கிற என்ன, கொடுத்த காசுக்கு கொலை பண்ணுறது தான் கூலிப்படையோட நோக்கம். இல்லை கொடுத்த காசுக்கு என்ன வேலையை செய்வாங்க, வாங்குற காசுக்கு அவன் அங்கே இருக்கிற பசங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அதுதான் திமுகவோட அட்டாக் அப்படிங்கிறது போய் ரீச் ஆகுது. ஏன்னா ஒட்டுமொத்த பேர் திமுகவால் களமிறக்கப்பட்டவனா இருக்கிறான். பட் உண்மையான திமுக ஈழன் போன்ற தோழர் என்ன சொல்றாங்க, ஐயோ இப்படி பண்ணாதையா அப்படிங்கிறாங்க. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுது இல்ல? இந்த டிஃபரன்ஸை இவங்க இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணாம இருக்கிறாங்கன்ற, அது மிகப்பெரிய ஆபத்து இவங்களுக்கு. இவங்க தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்காதன்னு விளைவாகத்தான் எல்லாமே இன்னைக்கு இங்கே மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் திராவிடத்தினுடைய அந்த ஆதார கூறுகள்ல இருந்து இவங்க தள்ளி நின்றது அந்த திராவிடத்தை டைல்யூட் பண்ணவும் செஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்குது. அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு ஏன் நம்ம அவரோட ஸ்பீச்சை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, குறைந்தபட்சம் அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளெல்லாம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், சிந்திக்க வைக்கலாம் அப்படின்னு வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் தோழர் எழிலன். அந்த எழிலன் அவர்கள் இன்னைக்கு பேசுறது வைரலாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை சும்மா விட முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், அவருக்கு தெரியும் கிரவுண்டில் நடக்குதுன்னு. அது தெரிஞ்சதுனால அவர் பேசுகிறாரு. இதை வந்து அவங்க சுய விமர்சனம் செஞ்ச மாதிரி தான். இதை திமுக காரங்க திமுகவை ஆதரித்து அவங்க வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களா, களத்தில் இறங்கி எப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணி வேலையை பண்ணுறாங்களா ஊடகத்தில், அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம முட்டா பசங்களா, தற்கூரி பசங்களா அப்படின்னு பேசுனீங்கன்னா அவர் அதில் சொல்கிறாரு பாருங்க, நம்ம என்ன கற்றுக் கொடுத்தோன்னு கேட்குறாரு. அதுதான் நான் திரும்பி கேட்குறேன். நீங்கள் என்ன பயிற்றுவிச்சிங்க, நீங்கள் என்ன பயிற்றுவித்தலாம் நீங்கள் உருவாக்குனீங்க? அவங்க தலைமை சொல்கிறாரு, அவங்களோட தலைமை வேணால் சுயநலவாதிகளாக இருக்கலாம், அவங்க அப்பழுக்கட்டவர்களுங்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. திமுக தப்பாக இருக்குது, பிஜேபி தப்பாக இருக்குது, நம்ம விஜய்கிட்ட போகலான்னு போகிறாங்க. அந்த நோக்கத்தில் எதுவும் பிழை கிடையாது. பட் அவனை பயிற்சிவிக்காம மட்டும் யாருடைய குற்றம்? அவங்கள போய் நான் என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசுகிறாருமா, என்ன சும்மா கொள்கைன்னு பேசுறீங்க, கொள்கையை சின்ன பண்ண போறீங்கன்னு அவர் கேட்குறாரு. கொள்கையே வேணாங்கிறாங்க. நான் ஏதோ ஒரு பதில் சொல்லலை, ஓகே சார் வாழ்த்துக்கள் சார் நான் வச்சுட்டேன். பட் அவருடைய அந்த தோழருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எதுக்கு கொள்கைன்னு அவர் கேட்குறாரு. கொள்கைன்னு ஒன்று தேவையே கிடையாதுங்க, கட்சிக்கலாம் வேற மாதிரி சிந்திக்கலாங்க, எதுங்க விஜய் கொள்கை இருக்கணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த மனநிலைக்கு அவங்களை விட்டது யாரு? நீ தான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஏன் எல்லாத்துக்கும் திமுக காரணம்? திமுக தான் மூத்த கட்சி தமிழ்நாட்டுக்கு. மூத்தவனை தான் முடிச்சு கேட்க முடியும். நீங்கள் சரியா இருந்ததுன்னா அது நல்லா இருந்திருக்குமே, தலை சரியா இருந்தால் வாழ் சரியா இருக்குமே அப்படின்னு கேட்க முடியும். தலை சரியாக தான் கேட்கறதுன்னு செய்வாங்க. அதை உள்ளுக்குள்ளே ஒருத்தர் கேட்குறாருன்னும் போது மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இன்னொன்று எழிலன் அவர்கள் வந்து அஞ்சலி அம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரன் தான். ஆமாம், அவங்களுடைய வழித்தோன்றல் தான் அவரும். இன்னொன்று சொல்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற நபர்கள்லேயே ரொம்ப அவர் யங் பொலிட்டிஷியனாக இருக்கலாம். பாலிடிக்ஸுக்கு அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்தது எம்எல்ஏ ஆனதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அறிவுமிக்க நபர். அவர் பொலிட்டிக்கல் நாலேஜ் உண்டு கிரவுண்ட் லெவலில். அவர் சேகர் பாபு மாதிரியும் மற்றவங்கள மாதிரிலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு அவங்களுடைய வழி தெரியும். பர்சனலாக பேசி பாருங்களேன், ஆமாங்க தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அதான் பண்ணணுங்கன்னு சொல்லுவார். பர்சனலாக அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் தான். நானும் இன்டர்வியூ கேட்டுருக்கேன், கொடுக்கல அவர். ஸோ ஓகே பரவாயில்ல. பட் விஷயம் என்னன்னா அதுதான். ஸோ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான கருத்தை தான் நான் பார்க்குறேன். அடுத்து இப்போ அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பிஜேபி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் சின்னம் இருக்கு இல்லையா கை, அது மேலே வந்து முஸ்லீம் பயன்படுத்தக்கூடிய அந்த தொப்பி இருக்கு இல்லையா, அதை போட்டு அஃபிஷியலாக போட்டிருக்காங்க. காமிங்க அது ஆக்சுவலி அதாவது காங்கிரஸ் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் சின்னத்தோட மேலே வந்து தொப்பியை போட்டு வச்சுருக்காங்க. பிஜேபி அஸ்ஸாம் பிரதேஷ் அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ஆஃப் பிஜேபி அஸ்ஸாம். வெளிப்படையான விருப்ப பிரச்சாரம் இல்லையா இது? எதுக்காக போட்டு காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி, அதாவது என்னன்னா இவங்க அதுவும் இது ஒரு சென்சிட்டிவான டைமு. டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நடந்த ஒரு அசம்பாவிதத்தை நம்ம பார்த்தோம்.
யார் பயங்கரவாதி தீவிரவாதம் நம்ம கைது பண்ண போகிறோம், அவங்களை பிடிச்சி சிறைப்படுத்த போகிறோம். ஏன்னா மக்கள் உயிர் 12 உயிர் பதி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்ததாக அந்த மாதிரி ஆயிருக்குது. ஒரு பிளான்டு மர்டருன்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிங்க, தப்பு இல்லை. பட் அதுக்காக இது வந்து ஒரு மதத்தை மட்டுமே இது பண்ணி பண்ணுறதா இல்லையா? ஏன் அந்த முஸ்லீமில் இருக்கிற எல்லாருமே இதை ஆதரிக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களா? என் ஃப்ரெண்டு பேர் முகமது நேற்று அழுதுகிட்டு இருந்தான் நடந்துச்சு அப்படின்னு. அவன் ஏன் அழுகுறான்? நாளைக்கு என்னையெல்லாம் குற்றவாளியை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் என் சமூகம். எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணுறான், அவன் நல்லது பண்ணுறான். ஆனால் அவனை ஒரு குற்றவாளி மாதிரி இந்த சமூகம் பார்க்கணும் அவர் பயப்படுறான். இன்னொன்று, இப்போ பாம் பிளாஸ்ட் நடந்தது இல்லை வந்து வன்முறை வந்து தூண்டுறாங்க அப்படின்னா அது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. மேட்ரு என்னன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதில் சம்மந்தப்பட்டவங்க பேர்லாம் போடுறாங்களா, ரைட்லாம் அதெல்லாம் போடட்டும். ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியை போய் அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற மனநிலையே அவங்களுக்கு கிடையாது. அந்த அட்டாக் பேரை மறந்துட்டேன். அந்த அட்டாக்ல அந்த 3 பெண்களை தான் பேச வச்சாங்க. அதில் ஒருத்தவங்க அவங்க வந்து ஆக்சுவலி இஸ்லாமியர்னு நினைக்கிறேன். அவங்கள ஒருத்தர் பிஜேபிக்கார் ஒருத்தர் வந்து ட்ரோல் பண்ணார், தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப கடும் பதிலடி கொடுத்தாங்க. இவங்க பொதுவாகவே அவங்கள அப்படி தான் பார்க்குறாங்க. சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூரில் தான் நினைக்கிறேன். அதுக்கு பண்ணப்போ 3 பெண்களை பேச வச்சாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து இஸ்லாமியர்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. நான் ஹிந்து அவங்க. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனநிலையே இப்படி தான் இருக்குது. பிஜேபியில் இருக்கிற டாப் லெவல் லீடர்ஸ் சொல்கிறாங்க நாங்கள் அப்படிலாம் பார்க்கலங்கிறாங்க. பட் பிஜேபியோட ரூட்டே அப்படி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் களை எடுக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதிக்க முடியும்? ஒரு கட்சி அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் காங்கிரஸோட கை சேனத்துக்கு மேலே தொப்பியை போடுறீங்கன்னா இது என்ன மாதிரியான மனநிலை? சரி, இப்போ காங்கிரஸுக்கு சிறுபான்மையினருக்கானதுன்றது அவங்களுக்கு ஒன்றும் அவங்க இது பண்ண போகிறது இல்லை. இந்துக்களுக்கு முதல்ல நீ என்ன விதைக்க விரும்புகிற? இது ஒரு அப்பட்டமான வெறுப்பு பிரச்சாரமா? இதை கைவிடலை அப்படின்னா பிஜேபி இந்தியாவிலிருந்து துடைத்தறியப்பட போவது உறுதி அப்படின்றத நான் நம்புறேன். இப்போ பிஜேபி ஒரு பக்கம் வந்து இஸ்லாமியர்கள் தான் இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறாங்க, பாம் பிளாஸ்ட் வெடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பரப்பினாலும், இன்னொரு பக்கம் கடந்த காலத்துல இப்போ பாபர் மசூதி இடிச்சது எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான், கரவேஷ்டிக்காரர்கள் தான் அதை பண்ணாங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம வன்முறையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம்லாம் கிடையாது, வன்முறையாளர்கள் தானே. இப்போ தொடர்ச்சியா இவங்க இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான பாம் பிளாஸ்ட் வந்து இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பரப்புறதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு? இல்ல, விடயம் என்ன அப்படின்னா இவங்களுடைய பரப்புரைக்கு பின்னாடி இருப்பதுங்கிறது மத வெறுப்பு பிரச்சாரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்தியாவை இந்து ராஷ்டிரம்னு அறிவிக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இடையில ஒரு சிக்கலை உருவாக்கணும், ஒரு முரண்களை உருவாக்கணும், ஒருத்தனை மாமா மச்சான்னு பேசிக்க கூடாது, அடிச்சுட்டு சாகணுங்கிறத அவனுடைய நோக்கம். வேற எந்த விதமான புனிதமான நோக்கமும் கிடையாது இவங்களுக்கு. இவனுக்கு இதான் நோக்கம். அப்போ இந்த நோக்கத்தோட செயல்படுறார்கள் இப்படி தான் இருப்பாங்க. மக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன, நான் நினைக்க வேண்டியது என்ன? மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க, கவனமாக இருங்க, இவர்களை போன்ற அடியாட்கள் படையிலிருந்து ரொம்ப விலகியே இருங்க. அதுதான் நான் சொல்றது. தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசரகதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா? அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே. இதுல குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்னு போட்டிருக்காரு. இல்லை, இப்போ அண்மை காலமா தாவேகா மீது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வச்ச விமர்சனம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக தூண்டி விட்டுருக்கோம். யாரை பார்த்தியா நீங்கள் டப்பாங்கிற, யாரை பார்த்து அட்டங்கிற, வா ஒத்தைக்கு ஒத்தவா அப்படின்ற மாதிரியான ஒரு பதிலடியாக தான் நான் இதை பார்க்குறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதில் 2-3 பேராகிராஃப் மட்டும் நான் படிக்கிறேன். 69க்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கையாக இருக்குது, லஞ்ச லாவண்யம் ஊழல் தான் லட்சிய கோட்பாடாக வச்சுருக்கிறாங்க. இந்த நிலையில் மக்களுடன் மக்களாக இதே கரெக்டாக 69க்கு பிறகுன்னு பாருங்கள். ஏன் சொல்லுங்கள்? 69 அண்ணா செத்து போயிட்டார். அண்ணா இருக்கிற வரைக்கும் தான் திமுகவாக இருந்துச்சு, அப்புறம் திமுகவாக இல்லைங்கிறாரு. இதயபூர்வமாக 2.5 கலந்த பிறகு மாபெரும் மக்கள் சக்தியும் அரசியலுக்கு வருகிற நம்ம போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களால் மூளை மொழிங்கி முனகத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையாக விமர்சனத்தை தொடங்கவே இல்லை, மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம், அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக்கொள்வதற்காக, எல்லோரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம்தான் தங்கள் உயிர் என்றும் மண் மொழி மானம்தான் தங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கியுள்ளார்
அக்கட்சியின் தலைவர். போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஓலைகளை தூசு தட்டி தோரணம் கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஸோ எழுதியிருக்கிறாரு. அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை குறித்து ஏன் அது கண்டுக்காமல் இருக்கிறீங்க, எங்கே போச்சு உங்கள் சமூக நீதி கொள்கைன்னு கேட்குறது, அறிவு திருவிழாவுன்னு பேர் வச்சுட்டு முழுக்க தாவேக்காவை மட்டும் மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றினதுலேருந்து அது அறிவு திருவிழா கிடையாது, அவதூறு திருவிழாவே மாறி இருக்குதே அப்படின்னு பேசியிருக்கிறாரு. 53 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குழறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்ல பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு அவர் சொல்லுகிறாரு. அப்புறம் நீங்கள் சொன்ன பாப்பா பவள விழா பாப்பா, நீ பாசாங்க காட்டால் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது பாப்பா அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ என்னன்னா அதே அட் த சேம் டைம் நீங்கள் இன்னொரு விஷயத்த பார்க்கலாம். இன்னைக்கு தாவேக்காவோட இந்த வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேட்பாளர் அறிவிக்கக்கூடிய ஒரு வேலையை துவங்கி இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. காணொலி மூலமாக அதை பண்ண போகிறதா அந்த மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பேசினார் கடைசியாக உதயநிதி எப்போ பேசினார், ஞாயிற்றுக்கிழமை பேசினார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன கிழமை, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் கழிச்சு அறிக்கை விடுறாரு. அதான் நமக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா அறிவு திருவிழா கிட்டத்தட்ட முடிய போகுது, இந்த வீக்கோட முடியும், டைம் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் பக்கா மாசு நாக்குழறி இதெல்லாம் நீங்கள் அந்த அறிக்கையை படிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கே. பாப்பாலாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், சில விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம எதையுமே பார்த்து முடிவு பண்ண முடியாது. உண்மையிலேயே அவங்களுடைய நோக்கம் கொள்கை என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம எதிர்காலத்தில் அவங்களை ஜட்ஜ் பண்ணலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றிம்மா.